தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய திருப்பமாக உருவெடுத்துள்ள தாவேக அரசை சுற்றி தற்போது கடுமையான குற்றச்சாட்டுகளும் கொந்தளிப்பான விவாதங்களும் விஸ்வரூபம் எடுத்துள்ளன. மாற்றம் என முழங்கி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கோட்பாட்டை பேசிக்கொண்டு ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்த விஜய் அரசு இன்று இந்து கோவில்களின் சொத்துக்களை தாரை வார்க்க தொடங்கியிருப்பது ஒட்டுமொத்த ஆன்மீக பெருமக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் பின்னணியில் உண்மையில் யார் இருக்கிறார்கள் என்ற சந்தேக கணைகள் இப்போது மிக தீவிரமாக எழத் தொடங்கியுள்ளன. அரசியல் மேடைகளில் பிரைஸ் தி லார்ட் என்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றும் உரக்க பேசிவிட்டு இந்துக்கள் சார்பாக எதையும் கூறாமல் கடந்து செல்லும் அமைச்சர் ராஜ்மோகனின் செயல்பாடுகளும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற மாட்டோம் என தொடங்கி அரங்கேறும் அடுத்தடுத்த விவகாரங்களும் மக்கள் மத்தியில் பலத்த கேள்விகளை எழுப்புகின்றன. இந்துக்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசு கடைபிடித்த அதே போக்கைத்தான் தற்போது விஜய் அரசும் அப்படியே நகலெடுத்து கடைபிடித்து வருகிறது என்பது எதிர்கால தலைமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் மாறுவோம் மாற்றுவோம் என்ற முழக்கத்துடன் அண்ணாமலை துவங்கியுள்ள முதல் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ. இதன் மூலம் கண்கூடாக தெரிகிறது விஜய் அரசின் நிர்வாகத்தை இயக்கும் பின்னணி சக்திகளின் அசல் நோக்கம் என்ன என்பதை இவர்களின் தற்போதைய செயல்பாடுகள் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கரூர் அருகே அமைந்துள்ள 4 மிக முக்கிய திருக்கோவில்களுக்கு சொந்தமான சுமார் 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3085 ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் தாரை வார்க்கும் நோக்கில் அவற்றின் மீதான பத்திரப்பதிவு தடையை இந்து சமய அறநிலைத்துறை அதிரடியாக நீக்கியிருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி எடுத்துள்ளது. இந்த செயல் முந்தைய திமுக ஆட்சியில் கூட நடைபெறவில்லை என்றும் தாவேக அரசு இந்து கோவில்களுக்கு இழைத்திருக்கும் இந்த துரோகம் வெட்கக்கேடானது என்றும் ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் DR ரமேஷ் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தங்களது கடுமையான கண்டன குரல்களை பதிவு செய்துள்ளனர். எங்கு பார்த்தாலும் சினிமா பாட்டு மற்றும் டயலாக் பேசி வரும் முதல்வர் விஜய் இதற்கு நேரடியாக வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கை காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. அதோடு நிறுத்தாமல் இந்த நில விவகாரத்தில் பின்னணியில் நடந்த மர்மங்கள் என்ன என்பதை வெளிப்படையாக விளக்கி இந்து சமய அறநிலைத்துறை உடனடியாக ஒரு அதிகாரப்பூர்வ வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த இந்துக்களின் ஒரே கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது.